மீண்டும் தமிழகத்துக்கு படையெடுக்கும் இலங்கை தமிழர்கள். பேக்கரி பொருட்களின் விலை குறைப்பு தொடர்பில் வெளியான அறிவிப்பு. தேர்தலை நடாத்த வாய்ப்பில்லை, ரணிலின் அறிவிப்பால் ஆடிப்போன அரசியல்வாதிகள். இன்று நள்ளிரவு முதல் எரிபொருள் விலையில் ஏற்பட உள்ள மாற்றம். சனத் நிஷாந்தவின் மனைவிக்கு பொதுஜன பெரமுனவில் முக்கிய பதவி. அச்சுறுத்தும் செயற்பாட்டை முன்னெடுத்து வரும் பொதுஜன பெரமுன. சாணக்கியன் குற்றச்சாட்டு. பெரும் விபத்தை சந்தித்து இலங்கை வந்து கொண்டிருந்த கப்பல் களத்திற்கு நேரடி விஜயம் செய்யும் ஜோ பைடன். ஒலியை விட 3 மடங்கு வேகத்தில் பறக்கும் இந்தியாவின் ஏவுகணை வெற்றிகரமாக நிகழ்ந்தது சோதனை. மன்னார் திருக்கேதீஸ்வரத்தில் வசித்து வந்த ஒரே குடும்பத்தைச் சேர்ந்து 4 பேர் தமிழகத்தில் தஞ்சமடைந்துள்ளனர். தனுஷ்கோடி மணல் திட்டில் தரையிறங்கிய இவர்களை இந்திய கடற்படையினர் கைது செய்து மண்டபம் காவல் நிலையத்தில் ஒப்படைத்துள்ளனர். பொருளாதார நெருக்கடி மற்றும் அதிகரித்த போதைப் பொருட்களின் பயன்பாடு காரணமாக தமது பிள்ளைகளை பாதுகாக்கும் வகையில் தமிழகத்தில் தஞ்சமடைந்ததாக இவர்கள் தமிழக காவல்துறையினரிடம் தெரிவித்துள்ளனர். அரசாங்கம் வரிச்சலுகை வழங்கினால் பான் உள்ளிட்ட பேக்கரி பொருட்களின் விலையை குறைக்க முடியும் என அகில இலங்கை பேக்கரி சங்கம் தெரிவித்துள்ளது. பேக்கரி உணவுகளுக்கு பயன்படுத்தப்படும் பொருட்களுக்கு வரி விதிக்கப்பட்டுள்ளதால் விலை அதிகரிக்கப்பட்டுள்ளது. இந்த வரி அதிகரிப்பினால் பேக்கரி தொழில் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை பான் உள்ளிட்ட பேக்கரி பொருட்களின் விற்பனை குறைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எவ்வாறாயினும் அரசாங்கம் சரியான வரி கொள்கையை பின்பற்றினால் பேக்கரி பொருட்களின் விலையை குறைக்க முடியும் எனவும் அகில இலங்கை பேக்கரி சங்கம் சுட்டிக்காட்டியுள்ளது. சர்வதேச நாணய நிதியத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பொருளாதார சீர்திருத்த பணிகள் நிறைவடையும் வரை தேர்தலை நடாத்துவதற்கு வாய்ப்பில்லை என அதிபர் ரணில் விக்ரமசிங்கே அமைச்சரவை மற்றும் தேர்தல்கள் ஆணைக்குழுவிற்கு அறிவித்துள்ளார். நாடு பொருளாதார ரீதியில் முன்னேறுவதற்கு சர்வதேச நாணய நிதியத்துடன் இணைந்து மேற்கொள்ளப்படும் பொருளாதார சீர்திருத்த செயற்பாடுகள் மிகவும் முக்கியமானது என அதிபர் குறிப்பிட்டுள்ளார். எனவே அந்த வேலை திட்டத்திற்கு முன்னுரிமை வழங்கப்பட வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அதிபர் ரணில் அமைச்சரவை மற்றும் தேர்தல்கள் ஆணைக்குழு அதிகாரிகளை தனித்தனியாக சந்தித்த போதே இதனை குறிப்பிட்டுள்ளார். சர்வதேச நாணய நிதியத்தின் வேலை திட்டம் ஜூலை இறுதி வரை நடைமுறையில் உள்ளதா. அதற்கு முன்னர் தேர்தல் நடாத்தப்பட மாட்டாது எனவும் அதிபர் தெரிவித்துள்ளார். நிதிய செயற்பாட்டின் பின்னர் அரசியலமைப்பு ரீதியாக அதிபர் தேர்தலை நடாத்துவதற்கான நேரம் வருவதால் சர்வதேச நாணய நிதியத்தின் வேலை திட்டத்திற்கு அதிபர் தேர்தல் தடையாக இருக்காது என தெரிவித்த அதிபர் அதற்கேற்ப தேர்தல் வரைபடத்தை அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாகவும் கூறியுள்ளார். அத்தோடு அதிபர் தேர்தலுக்கு முதலில் தயாராகுமாறு அமைச்சரவை மற்றும் தேர்தல்கள் ஆணைக்குழுவின் அதிகாரிகளுக்கு அதிபர் ரணில் விக்ரமசிங்கே அறிவித்துள்ளதாக அரசாங்க தகவல்கள் தெரிவிக்கின்றன. மேலும் அதிபர் தேர்தலுக்கு முன்னர் பொது தேர்தல் நடாத்தப்படாது என்பதை இது தெளிவாக காட்டுவதாக அரசாங்கத்தின் சிரேஷ்ட பேச்சாளர் ஒருவர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. தற்போதைய விலை சூத்திரத்தின் கீழ் இன்று 31ஆம் தேதி இரவு எரிபொருள் விலையில் திருத்தம் மேற்கொள்ளப்பட உள்ளது. உலகில் கச்சா எண்ணெய் விலை மற்றும் உலக பொருளாதார நிலவரப்படி நாட்டில் எரிபொருள் விலை குறைவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ளதாக பொருளாதார நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர். நாட்டின் பொருளாதார நிலை மற்றும் எதிர்வரும் பண்டிகை காலத்தை கருத்தில் கொண்டு எதிர்வரும் ஏப்ரல் மாதம் எரிபொருள் விலையை குறைக்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. எவ்வாறாயினும் கடந்த மார்ச் மாதத்தை பொறுத்தவரை பிப்ரவரி 29 நள்ளிரவில் எண்ணெய் விலை திருத்தம் மேற்கொள்ள திட்டமிடப்பட்டிருந்த போதிலும் மார்ச் முதல் வாரத்தில் எண்ணெய் விலை திருத்தத்தை மேற்கொள்ள அரசாங்கம் நடவடிக்கை எடுத்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. வாகன விபத்தில் உயிரிழந்த முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சனத் நிஷாந்தவின் மனைவியும் சட்டத்தரணியுமான சமரி பெரேரா ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஒழுக்காற்று சபையின் உறுப்பினராக நியமிக்கப்பட்டுள்ளதாக அக்கட்சியின் பேச்சாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார். மேலும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஒழுக்காற்று சபையின் தலைவர்களாக ஜனாதிபதி சட்டத்தரணிகள் 2 நியமிக்கப்பட உள்ளதாகவும் பேச்சாளர் குறிப்பிட்டுள்ளார். இதற்கமைய பொதுஜன பெரமுனவின் ஒழுக்காற்று சபைக்கு 7 உறுப்பினர்கள் பரிந்துரைக்கப்பட்டுள்ளனர். இதேவேளை தமக்கு அரசியல் பிரவேசிக்கும் நோக்கம் இல்லை என்றாலும் தனது கணவரின் மறைவினால் வெற்றிடமாகியுள்ள பதவியை ஏற்குமாறு புத்தளம் மக்களும் கட்சியும் தம்மிடம் கோரிக்கை விடுத்ததால் எதிர்காலத்தில் அது குறித்து பரிசீலிக்கலாம் என மறைந்த ராஜாங்க அமைச்சர் சனத் நிஷாந்தவின் மனைவி சமரி பிரியங்கா பெரேரா தெரிவித்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. ஜனாதிபதி வேட்பாளர் தொடர்பில் அச்சுறுத்தும் செயற்பாட்டையே பொதுஜன பெரமுன முன்னெடுத்து வருவதாக மட்டக்களப்பு மாவட்ட தமிழ் தேசிய கூட்டமைப்பு நாடாளுமன்ற உறுப்பினர் ரா சாணக்கியன் தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பு களுவாஞ்சிக்குடி பிரதேசத்தில் பல்கலைக்கழகம் சென்ற மாணவர்களின் கற்றல் செயற்பாடுகளை ஊக்குவிப்பதற்கான நிதியுதவி வழங்கல் மற்றும் மிகவும் வறிய நிலையில் உள்ள மாணவர்களுக்கான கற்றல் உபகரணங்களை வழங்கும் நிகழ்வு நேற்று மாலை இடம்பெற்றிருந்தது. குறித்த நிகழ்வில் பிரதம அதிதியாக கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் மேற்கண்டவாறு கூறியுள்ளார்.
மேலும் ஈஸ்டர் தாக்குதலுடன் தொடர்பு மற்றும் மோசடி குற்றச்சாட்டுகள் உள்ளவர்களை மடியில் வைத்துக் கொண்டிருப்பாரானால் ஜனாதிபதி அவரின் செல்வாக்கினை இழக்கும் நிலை ஏற்பட்டு வருவதாகவும் அவர் கூறியுள்ளார். இந்த நிகழ்வில் களுவாஞ்சிக்குடி நகர தலைவர் கந்தவேள், வடைகுடா வானம்பாடிகள் அமைப்பின் தலைவர் கருணன் மற்றும் பிரதேச பொது அமைப்புகளின் பிரதிநிதிகள், பல்கலைக்கழக மாணவர்கள், பாடசாலை மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டுள்ளனர். அமெரிக்காவில் கப்பல் மோதி பிரான்சிஸ் ஸ்காட் கீ பாலம் இடிந்து விழுந்த சம்பவம் தொடர்பில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுடன் பேச அடுத்த வாரம் பால்டிமோர் செல்ல உள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவில் பிரான்சிஸ் ஸ்காட் கீ பாலம் இடிந்து விழுந்ததை அடுத்து குப்பைகளை அகற்றுவதற்கான கிழக்கு அமெரிக்க கடற்கரையில் உள்ள மிகப்பெரிய கிரெயின் பால்டிமோருக்கு கொண்டு வரப்பட்டது. இதன்படி இந்த கிரெயின் மூலம் உரிய குப்பைகள் கொண்டு செல்லப்படுகின்றது. நாட்டின் பரபரப்பான துறைமுகத்தில் கப்பல் போக்குவரத்து நிறுத்தப்பட்டதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இடிபாடுகளில் மூழ்கும் அபாயம் உள்ளதால் 4 தொழிலாளர்களின் உடல்களை தேடும் பணி இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. பாலத்தை மீட்டெடுக்க $60 மில்லியன் மத்திய அரசின் அவசர நிதியில் ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் பாலம் இடிந்து விழுந்ததற்கான காப்பீட்டுத் தொகை $3 பில்லியன் தாண்டும் என்றும் வெளிநாட்டு தகவல்கள் தெரிவிக்கின்றன. சுமார் 3000 அல்லது 4000 தொன் இரும்புகள் கொண்ட பாலத்தின் இடிபாடுகளில் சிக்கியுள்ள கப்பலை அகற்றுவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் மேலும் தெரிவித்துள்ளன. வெற்றிகரமாக சோதனைக்கு பின் இந்திய இராணுவத்தில் ரைசிங் சன் பிரம்மோஸ் ஏவுகணை இணைக்கப்பட்டுள்ளது. இந்திய இராணுவத்தின் அடையாளமாக பார்க்கப்படும் இந்த ஏவுகணை ஏராளமான சிறப்பம்சங்களை கொண்டிருப்பதாக கூறப்படுகின்றது. நேற்று ரைசிங் சன் பிரம்மோஸ் ஏவுகணை அந்தமான் நிக்கோபார் தீவு பகுதியில் வெற்றிகரமாக சோதனை நடாத்தப்பட்ட நிலையில் இதன் மூலம் இந்திய கடற்படைக்கு கூடுதல் பாலம் கிடைக்கும் என இராணுவ அதிகாரிகள் கூறியுள்ளனர். இந்த ரைசிங் சன் பிரம்மோஸ் ஏவுகணையானது நீண்ட தூர இலக்குகளை துல்லியமாக தாக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டிருக்கின்றது. ஆரம்பத்தில் இந்தியாவும் ரஷ்யாவும் இணைந்து இந்த ஏவுகணையை வடிவமைத்த நிலையில் தற்போது இந்தியா தனித்தன்மையுடன் இதனை உற்பத்தி செய்து வருகின்றது. அதிலும் குறிப்பாக மணிக்கு 3000 கிலோமீட்டர் வேகத்தில் சீறி பாயும் வகையில் வடிவமைக்கப்பட்டிருக்கும் இந்த சூப்பர்சோனிக் பிரம்மோஸ் ஏவுகணைகளுக்கு சர்வதேச நாடுகள் மத்தியில் நல்ல வரவேற்பு கிடைத்திருக்கின்றது. இந்தோ பசிபிக் பகுதியில் அமைதிக்காகவும் பாதுகாப்புக்காகவும் இந்த ஏவுகணைகள் பயன்படுத்தப்படுகின்றன. இது நீண்ட தூரத்தில் உள்ள இலக்குகளை துல்லியமாக தாக்கி அளிக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டிருக்கின்றது. ஒலியை விட 3 மடங்கு வேகத்தில் இது பயணிக்கும் என்றும் சொல்லப்படுகின்றது.